தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. ஓகே, உன் லைஃப் பார்ட்னரை பத்தி நீ டிசிஷன் எடுத்துட்ட. அதுல தலையிடுறதுக்கு நான் யாரு? என்ன பத்தி கவலைப்படுறியா? உன்னை விட்டு பிரிய கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்புறம் தானே சரியாயிடும். என்னோட ப்ரொஃபஷன் எனக்கு இருக்கவே இருக்கு. I'll somehow manage. Sorry Sweta. It's okay Chandu. Tomorrow morning I'm leaving to Mumbai. But நீ ஏர்போர்ட்டுக்கு வந்து எனக்கு சென்ட் ஆஃப் கொடுக்கணும். ஓகே? After that, உன் லைஃப் வேற, என் லைஃப் வேற. That's it. Thank you. மெல்ல மெல்ல வந்தாச்சு பிரியமே, மனம் அள்ளிக்கொண்டு போயாச்சு பிரியமே. மல்லிகையா சிரிச்சாச்சு பிரியமே, மனம் கொள்ளையிட நீயாச்சு பிரியமே. துள்ளுற கண்ணால் என கிள்ளுகிறாயே, புல்லரிக்கிறதே பிரியமே. ஒரு கவியரங்கம் கண்ணாலே நடத்துகிறாயே, புது ஜலதரங்கம் என் நெஞ்சில் கேட்க வைத்தாயே. கன்னத்தின் குழியாலே கவிழ்த்து விட்டாயே, வண்ண வளையல்கள் வலை வீச வளைத்து விட்டாயே. மல்லிகையா சிரிச்சாச்சு பிரியமே, மனம் அள்ளிக்கொண்டு போயாச்சு பிரியமே. நீ அணிகின்ற ஆடை என நான் இன்று மாறிட உயிர் கேட்டுச்சு. நீ மறைக்கின்ற பிரதேசத்தில் என்னையே பதுக்க சொல்லி மனம் கேட்டுச்சு. அடிக்கண்டு பல் கொண்டு கடித்து விட்டாயே, உன் பூச்செண்டு முகம் கொண்டு மயக்கி விட்டாயே. மெல்ல மெல்ல வந்தாச்சு பிரியமே, மனம் கொள்ளையிட நீயாச்சு பிரியமே. இடை
தெரிகிறதே பிரியமே. ஒரு கவியரங்கம் கண்ணாலே நடத்துகிறாய், புது ஜலதரங்கம் நெஞ்சில் கேட்க வைத்தாயே. கன்னத்தின் குழியாலே கவிழ்த்து விட்டாயே, வண்ண வளையல்கள் வலை வீச வளைத்து விட்டாயே. என்னடா எத்தனை தடவை பார்த்தாலும் கீதா போட்டோ பார்த்துட்டு இருக்கேன். 10 போட்டோல எரேஸ் பண்ணிட்டியா? இன்னில இருந்து கம்ப்யூட்டர்ல மட்டும் இல்ல, என் வாழ்க்கையிலயும் ஒரே பொண்ணுதான், கீதா. ஸ்வேதா, ஸ்வேதா எங்க இருக்க? யா, ஐ அம் ஹியர். சீக்கிரம் ரெடி ஆகு, ஃளைட்டுக்கு டைம் ஆகுது. ஓகே. ஹாய். ஓ, நீ இன்னும் ரெடி ஆகலையா? சரி, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க, நான் வெளில இருக்கேன். இட்ஸ் ஓகே. ஹே, பரவாயில்ல, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க, நான் வெளில இருக்கேன். சந்து, இட்ஸ் ஓகே. நீ Hey. ப்ளீஸ் என் கூடவே இரு. இன்னும் 1 மணி நேரத்துல அது நாம இல்ல, ஸ்வேதா, நான் சொல்றது- ப்ளீஸ் சந்து. சந்து, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இல்ல ஸ்வேதா, சந்து, ப்ளீஸ் நான் வெளில இருக்கேன். ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் லீவ். ஸ்வேதா, நான் சொல்றது கேளு. சந்து, சந்து. கீதா, கீதா, ப்ளீஸ் சொல்றது கேளு. என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு வேற பொண்ணு கட்டிக்க போறியா? அதான் நான் கீதாக்கு போன் பண்ணி இங்க வர வச்சேன். இனி லைஃப்ல கீதா உன்னை மன்னிக்கவே மாட்டா. கீதா, கீதா ப்ளீஸ் நில்லு. கீதா, 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 நான் சொல்றது கேளு. என்ன சொல்ல போற? நீ பார்த்தது வேற, அங்க நடந்தது வேற. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. தப்பா புரிஞ்சுட்டேனா? அந்த பொண்ணோட நீ பெட்ல இருந்தத நான் என் கண்ணால பார்த்தேன். அது பொய்யா? அந்த பொண்ணுக்கு உனக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்கிறது பொய்யா? அது இல்ல கீதா, என்ன நடந்ததுங்கிற உண்மையை. என்ன நடந்தது, எப்படி நடந்ததுங்கிற விவரம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. தெரியாம ஒரு தடவை உன்கிட்ட நான் ஏமாந்து போயிட்டேன். தெரிஞ்சு மறுபடியும் ஏமாறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. என்னைக்காவது நீ மாறுவேன்னு இன்னைக்கு வரைக்கும் என் மனசுல ஒரு சின்ன ஆசை இருந்தது. இன்னைக்கு அதை நீ குழி தோண்டி புதைச்சிட்ட. என்னை ஏமாத்தி என் மனசை உடைச்சு என் வாழ்க்கைய நாசமாக்கிட்ட. கீதா ப்ளீஸ். இந்த ஜென்மத்துல நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர முடியாது. வெளியே போயிடு. உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. இதுக்கப்புறமும் என் பின்னால வந்து மரியாதை கெட்டுடும். Arrangements are very good, Geeta. Thank you, madam. ஐயோ, என்ன இது மழையை நினைச்சிட்டு வந்திருக்கா? இந்த தொடச்சிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். உன்கிட்ட ஒரு விஷயம் பேசுறதுக்காக தான் வந்தேன். எங்க அக்காவும் உங்க அண்ணனும் சின்சியரா விரும்புறாங்க. நம்மள சேர்த்து வைக்கிறதுக்காக அவங்க பிரிஞ்சிட்டாங்க.
வெளியில சொல்லலையே தவிர உள்ளுக்குள்ள இவ்வளவு வேதனைப்படுறாங்க. நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாதான் அவங்க கல்யாணம் நடக்கும். அவங்க ஒன்னா சேரணும்னா முதல்ல நாம சேரணும். அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா நம்ம இந்த ஜென்மத்துல சேர முடியாதுங்கிறது. அப்படி இருக்கிறப்ப நம்மளால அவங்க எதுக்கு பிரியணும்? அதனால நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். எப்படியாவது அவங்க கல்யாணம் நடக்கணும். அது நடக்கணும்னா நம்ம உண்மையிலே ஒண்ணு சேர்ந்த மாதிரி எல்லாரையும் நம்ப வைக்கணும். அதாவது நடிக்கணும். நடிக்கிறது நான் உனக்கு சொல்லித்தர தேவையில்லை. நல்லவனா மாறின மாதிரி, என்ன உண்மையிலேயே விரும்புற மாதிரி இப்ப கூட நீ நல்லா நடிச்சிட்டு இருக்கியே, அதே மாதிரி நடிக்கணும். உண்மையான காதல்னா உனக்கு என்னன்னு தெரியாது. அட்லீஸ்ட் இவங்க காதலையாவது ஜெயிக்க வை.